நீட் 2026ல ஃபிசிக்ஸில் எப்படி 180க்கு 180 ஸ்கோர் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேசிக் வந்து என்சிஆர்டி புக்ஸ். மோஸ்ட்லி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பயாலஜிக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் தான் வந்து என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணணும், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக்ஸ் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், என்சிஆர்டி புக்கில் இருந்து நிறைய கிராஃப்ஸு சம்மந்தப்பட்டமான கொஸ்டின்ஸு, எக்ஸாம்பிள் சம்ஸ் அவங்களே சால்வ் பண்ணியிருப்பாங்க புக்கில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதிலிருந்தும் கேட்டிருக்காங்க. இல்லை எக்ஸசைஸ் டைரக்ட் கொஸ்டின் அப்படியே கேட்டிருப்பாங்க, இல்லை வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணியும் கேட்டிருப்பாங்க. அதனால என்சிஆர்டி புக்ஸையும் நல்லா தரவா படிங்க, இருக்கிற எல்லா சாப்டரையுமே படிங்க. இதில் ஹை வெயிட்டேஜ் லோ வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் இருந்தாலும் நமக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டருமே படிங்க, எந்த சாப்டரையும் மிஸ் பண்ணாமல் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்சிஆர்டி புக்கில் இருக்கிற ஒரு சாப்டரில் இருக்கிற ஃபார்முலாஸ் நோட் பண்ணுங்கள். தனியாக போட்டு ஒரு நோட்டில் ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு கிராஃப் சம்மந்தப்பட்டமான கொஸ்டின்ஸ், எங்கெங்கெல்லாம் கிராஃப் இருக்கோ அதையும் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு எண்டில் இருக்கிற சம்மரை, சம்மரையிலேருந்தும் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்களா தெரியும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ், அதே மாதிரி எக்ஸசைஸ் சம்ஸ், இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் 2 டைம் 3 டைம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு என்சிஆர்டி புக், அப்புறம் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ், இதை நிறையா பேர் ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல. பட் இதில் இருக்கிற சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ஏன்னா இதில் இருந்தும் ப்ரீவியஸ் இயரில் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ் என்சிஆர்டி புக்கில் இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக வந்துட்டுங்கிறத நீட் 2025லே பார்க்கலாம். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த என்சிஆர்டி ஃபுல்லாக பேசிக் தரவு பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இப்போ லேட்டஸ்ட் எடிஷனாக வாங்கி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 37 இயர்ஸ் 38 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த புக்கை வாங்கி நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் வாங்குங்க. எம்டிஜியோ இல்லை செங்கேஜோ இல்லை பிஎஸ்என்ஓ அரிஹந்தோ திஷா, நிறையா மார்க்கெட்டில் நிறையா அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பிராண்டை வேணாலும் வாங்கி 38 இயர்ஸு வாங்கி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 1 இயர் லாஸ்ட் 5 இயர் 10 இயர்ஸ்லாம் கிடையாது, இருக்கிற எல்லா இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சம். ஒரே சாப்டரில் டாபிக் வைஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு டாப்பிக்கில் இருந்து எத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்கங்கிறது. அது ஒர்க் அவுட் பண்ணும்போது திரும்பியும் தெரியும் உங்களுக்கு அந்த எங்கெங்கெல்லாம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும், எப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தரவான நாலேஜ் கிடைக்கும். வெறும் இப்போ போட்டு எக்ஸசைஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனீங்கன்னா யூஸ் இல்லை. பிஒய்க்யூஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போதான் உங்களுக்கு தெரியும் ஒரு சாப்டருடைய வெயிட்டேஜ் என்னன்னு தெரியும், அது எப்படி ஒரு இயருக்கும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குங்கிறது. நம்மளுக்கு ஒன்றும் ப்ளூ பிரிண்ட்லாம் கிடையாது, இத்தனை இந்த சாப்டர்லேருந்து இத்தனை கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குன்ட்டு. பட் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு சில சாப்டரில் ஒரு சில டாபிக்ஸில் இருந்து வந்து கண்டினியூஸாக அதில் இருந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருப்பாங்க. ரெண்டாவது வந்து இன்னொன்று இதில் கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஒர்க் என்னன்னாக்கா, ஒரு சில சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப டைம் கம்மியாக இருக்க தான் ஒதுக்க முடியுதுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். ஃபிசிக்ஸில் எடுத்த உடனே 180ங்கிறது டப்புன்னு 180ங்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் எடுத்த உடனே 180ங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும்னா ஃபஸ்ட்டு ஒரு சில ஈஸியான சாப்டர்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கிற மேக்ஸை ஃபஸ்ட்டு மேக்ஸ் ரொம்ப முக்கியம், மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே 1 or 2 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஒரு ஈஸியானது தான். பட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சம்ஸ் இருக்கும். ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு +2 கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இந்த கெப்பாசிட்டர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லா இயர்ஸுமே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயரில் எடுத்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கிர்ச்சாஃப் கரண்ட் லா, வோல்டேஜ் லா, இந்த ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், பேரலல் பிளேட் கெப்பாசிட்டி, இதெல்லாம் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
இந்த சாப்டர்லாம் ரொம்ப நிறைய ஃபார்முலாஸும் கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்காது போடுறதுக்கு, அதிக ஸ்டெப்ஸும் போகாது, ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியும் கேட்க முடியாது. நிறைய வெரைட்டி சம்ஸ் நீங்கள் போட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும் இது எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறது. ஸோ உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் போய் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு, ரொம்ப ஒரு சின்ன சாப்டர். டர்ல் நேச்சர், இந்த அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் எல்லாமே சின்ன சின்ன சாப்டர், ப்ளஸ் அதிக ஃபார்முலாஸ் கிடையாது. இந்த சாப்டர்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எப்பயும் ப்ளஸ் டூவில் படிச்சுட்டு இருக்கிறீங்கனாக்கா ஸோ அது தனியாகவே நம்ம பார்க்கலாம், எப்படி ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்டு எக்ஸாமுக்கும் இதுக்கும் எப்படி கம்பைனாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத, எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறதுங்கிறத அதை தனியாக நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு என்ன விஷயம்னாக்கா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, அது கொஞ்சம் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணலான்னு. அப்படி கிடையாது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ஒரு என்சிஆர்டி புக்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு இருக்கிற சாப்டர் எல்லாமே ரெண்டுத்துக்குமே ஒரே சாப்டர் தான், ரெண்டு புக்குக்குமே. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸும் உங்கள் புக்லேயும் அவங்க புக்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்கள் புக்லேயும் இருக்கும், அதில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸுமே உங்கள் புக்லேயும் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி வந்து இருக்கிற ப்ராப்ளம்ஸை அப்ரோச் பண்ணுறதுங்கிறது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுற இன்ஸ்டியூட்டில் ஏதாச்சும் படிக்கிறீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெட்டீரியலையும் வாங்கி அதில் இருக்கிற சம்ஸையும் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். அதில் ஒரு லெவலில் கொடுத்துருப்பாங்க, 11-1, 11-2, ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 11-1 போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லெவல் 2 கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஸோ எடுத்தவுடனே நீங்கள் டஃப்பான அந்த ஜேஇ அட்வான்ஸ் லெவலுக்கு சம்ஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாம் முடிச்சிட்டீங்க, உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற மெட்டீரியலோ இல்லை நீங்களாக ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிராண்டில் இருக்கிற மெட்டீரியலை வாங்கி இந்த புக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீட் லெவலுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னாக்கா ஜேஇ மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸாக ஜேஇ லெவலில் இருந்த கொஸ்டின்ஸும் அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இனிமேட்டு வர இயர்ஸில் எல்லாமே அப்படி தான் இருக்குன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ஜேஇ லெவலில் இருந்தும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸோ அதே சிமிலர் கொஸ்டின்ஸு இல்லை அதே மாடல் கொஸ்டின்ஸும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து தனியாகவே எப்படி இந்த 45 கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கங்கிறத தனியாக நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீட் லெவலுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜேஇ லெவலுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு லெவல் பை லெவல் போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜேஇ மெயின்ஸ் வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு இயருக்கு 10-15 கொஸ்டின் பேப்பர்னு இருக்கும். ஸோ எவ்வளோ ஒரு லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே தெரியும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்ட்டு. அவ்வளோ கொஸ்டின்ஸுமே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும், அந்த ஜேஇ கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாலும் தெரியும், நீட்டில் பார்த்தாலும் தெரியும் எந்த அளவுக்கு வந்து எந்த சாப்டர்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கிறாங்க, ஒரு சாப்டரில் எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்ட்டு. மோஸ்ட்லி ப்ளஸ் டூ லெவலில் இருக்கிற ஈவன் 2025 கூட பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது. ப்ளஸ் ஒன் தான் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ அதனால் ப்ளஸ் டூ லெவல்ஸ் கொஸ்டின்ஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தரவாக முடிச்சிட்டிங்கனாலே ஈஸியாக உங்களால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஒரு 100-120 அப்படி தான் வந்துட்டுருக்கும். ஸோ அப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகி நீங்கள் நிறைய எம்சிக்யூஸ் ஒர்க் பண்ண ஈஸியாக உங்களால் 180ங்கிறத ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாத ஒரு டார்கெட்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ நல்லா ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்முலாஸ் எங்கே அப்ளை பண்ணணும்,
டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அது ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மினிட்ஸ் எடுக்கிறதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் பாட்டு சும்மா ஒரு 1 ஹவருக்கு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாக்கா அந்த மாதிரி லென்த்தியான சம்ஸாகவே எடுத்து நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறத எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய சிலபஸுக்கு அந்த மாதிரி ஒரு லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்க கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். ஸோ அப்போ ஈஸியாகவே உங்களுக்கு வந்து 180ங்கிறது பாசிபிள் தான்.